நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தற்போது ஒரு சிறப்பு நேரலை, சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு நேரலைக்கு வந்திருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலில் நாம் பார்க்க போவது என்னவென்றால், உலகம் முழுவதும் அனைத்து திக்குகளின் தற்போது தலைப்புச் செய்தி என்னவென்றால், ஈரானில் நடைபெறும் சம்பவங்கள் தான். போர் பதற்றம், தற்போது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. காமேனி ஈரானை 37 ஆண்டுகளாக ஈரானின் ஒற்றை தலைவனாக உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சிங்கிள் தலைவன் என்பார்களே, சிறந்த லீடராக இருந்தவர், அந்நாட்டுக்கு சிறந்த லீடராக இருந்த கொமேனி தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஏவுகணை தாக்குதலே. தற்போது அவர் உடல் எங்கிருக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு அவர் இருந்த இடமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தன, என்ன நடந்தது, எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்பது குறித்து பல பிரத்யேக தகவல்கள் நாம் பல்வேறு சர்வதேச செய்தி ஏஜென்சிகள், ராய்ட்டர்ஸ் செய்தி ஏஜென்சி, அதே போன்று ஈரானில் இருக்கின்ற ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி, அதே போன்று இஸ்ரேலிய அமைப்புகளில் உள்ள பல்வேறு செய்தி நிறுவனங்கள், அங்குள்ள செய்தியாளர்கள், களத்தில் உள்ள செய்தியாளர்கள் ஆகியோருடன் பேசியதிலிருந்து பல முக்கிய பிரத்யேக பின்னணி தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் ஈரானின் உச்சபட்ச தலைவராக சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அயத்துல்லா அலி காமேனி எப்படி இருந்தார், எப்படி கொல்லப்பட்டார், என்ன நடந்தது, அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது என்பது குறித்து தற்போது பார்க்க போகிறோம். அதற்கான சிறப்பு காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவர் இருந்த மாளிகை எப்படி இருந்தது, எப்படி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது, எப்படி புகைப்படம் எடுத்து அதை உறுதி செய்தார்கள் போன்ற பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவை அனைத்தையுமே பார்க்க போகிறோம். சத்தியம் எக்ஸ்க்ளூசிவ் காமேனியின் கடைசி நிமிடங்கள் நடந்தது என்ன, சிறப்பு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். காமேனி வழக்கம் போல்தான் நேற்றைய தினம் காமேனிக்கு மட்டுமல்ல ஈரானுக்கும் வழக்கம் போல்தான் இருந்தது. வியாழக்கிழமை தான், அதாவது நேற்று தான் அவர் கொலை செய்யப்பட்டார். வியாழக்கிழமை தான் அவர் ஈரானும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனவே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதை யாருக்கும் தெரியாத அளவுக்கு அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், விமான வங்கி போர்க்கப்பல் எல்லாம் தயாராக இருந்தாலும் போரெல்லாம் நடக்காது என்றால் ஆப்கானிஸ்தானும் தலிபானும் மோதிக்கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய கவனமும் அங்கு சென்றது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேல் தான் எல்லோருடைய கவனம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று காலை சரியாக இஸ்ரேல் நேரப்படி காலை 9:30, அதாவது இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் 1 மணி, ஈரான் நேரப்படி காலை முற்பகல் 11 மணி, இஸ்ரேலிலே காலை 9:30, ஈரானிலே காலை 11, இந்தியாவிலே பிற்பகல் 1 மணி. சரியாக 9:30 மணிக்கு சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற ஒரு கோட் வேர்ட் ஈரான் உள்ள டெஹ்ரானில் இருந்து ஒரு கோட் வேர்ட் இங்கு கொடுக்கப்படுகிறது. 8 மணிக்கு ஒரு ஆலோசனை நடக்கிறது. இன்று ஒரு இடத்திலே எல்லோரும் ஒரு டார்கெட் ஆப்ரேஷன் டி என்று அழைக்கிறார்கள். ஆப்ரேஷன் டார்கெட் டெஹ்ரான். அப்படி என்றால் காமேனி இருக்கின்ற இடத்தை டார்கெட் செய்வது என்ற வகையில் தான் ஆப்ரேஷன் டி என்று அழைக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் டியை நடத்தலாமா என்பது குறித்து ஒரு அவசர ஆலோசனை காலை 8 மணி அளவில், இஸ்ரேல் நேரப்படி காலை 8 மணி அளவிலே, இந்திய நேரப்படி 11:30 மணிக்கு அங்கு ஜெருசலம் நகரிலே, அங்கு டெல் அவீவ் நகரில், ஜெருசலம் ஆகிய இடங்களெல்லாம் ஒரு கூட்டம், அவசர கூட்டம் நடைபெறுகிறது. உடனே பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்படுகின்றன. உடனே ஓகே சிக்னல், கிரீன் சிக்னல் கொடுக்கிறார்கள். உடனடியாக எல்லோரும் அமைதியாகி விடுகிறார்கள். ரேடியோ சைலன்ஸ் என்பார்கள். ரேடியோ சைலன்ஸ் என்றால் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. உளவு அமைப்புகள் யாருமே செய்ய மாட்டார்கள். எந்த தொடர்பும் இருக்காது. எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த ரேடியோ சைலன்ஸ் ஆகிறது. சரியாக 9:30 மணிக்கு சிங்கம் கர்ஜிக்கலாம், ஆப்ரேஷன் ரோரிங் லைன் என்றுதான் இந்த ஆப்ரேஷனுக்கு திட்டமிட்டிருந்தார்கள் பேரே. சிங்கம் கர்ஜிக்கலாம், ரோர் ஆகலாம், சிங்கம் கர்ஜனை செய்ய தயாராகிவிட்டது. ஆபரேஷன் சிங்க கர்ஜனை என்று பெயர் வைத்திருந்தார்கள். சிங்கம் கர்ஜிக்லான் என்ற ஒரு கோட் வேர்ட் வருகிறது. வந்தவுடன் அங்கிருந்து புறப்படுகின்றன விமானங்கள். அதாவது இஸ்ரேலிலிருந்து போர் விமானம் 6 போர் விமானங்கள் சீறிக்கொண்டு புயல் வேகத்திலே பறக்கின்றன. பறந்த விமானங்கள் ஒவ்வொரு இடங்களும் அதற்கு கொடுக்கப்பட்ட இலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இலக்குகளும் பாய்ந்து சென்று, அதாவது இஸ்ரேலில் பல நகரங்கள் இருக்கின்றன. டெஹ்ரான் தலைநகர், டெஹ்ரான், கராஜ், இஸ்ஃபஹான், இலம், தமாவன், தப்ரீஸ், ஜன்ஜன்
போன்ற பல நகரங்கள், அந்த நகரங்களை எல்லாம் குண்டு வைத்து தகன ஏவுகணைகள், குண்டு வீச்சு என அங்கு பற்றி பாருங்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மால் தெரிகிறது அந்த குண்டுகள் விழும்போது எப்படி வெடித்து சிதறுகின்றன, பொதுமக்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்று நமக்கு கிடைத்த காட்சிகளை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த காட்சிகள் ANI ராய்ட்டர்ஸ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 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 காட்சிகள் எடுத்தவுடன் அந்த குண்டுகள் வீசப்படுகின்றன. அப்பொழுது சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற தகவல் மீண்டும் இரண்டாவது முறையாக சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற தகவல் இங்கு உள்ள மொசாட் என்ற உளவு அமைப்பின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. உடனடியாக இஸ்ரேல் தலைமை, அதாவது நெதன்யாகு, பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு, அதே போன்று அமெரிக்க ட்ரம்ப் இருவரும் தம்ஸ் அப் செய்கிறார்கள். உடனடியாக அந்த ஓகே ப்ரொசீட் என்ற வகையில் சொல்வார்கள் இல்லையா, நீங்கள் உடனடியாக போகலாம் என்றால் டார்கெட் ஃபிக்ஸ்ட். அந்த டார்கெட் ஃபிக்ஸ்ட் என்றால் காமேனி இருக்கிறார். காமேனியுடன் அவருக்கு மிக முக்கிய ஆலோசனை சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய முகமது பக்போர், அதாவது அந்த ஈரானினுடைய இராணுவ படையுடைய தலைமை தளபதி முகமது பக்போர், அதே போன்று அலி ஷம்கானி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியாக இருக்கிறார். அதாவது மிகப்பெரிய ஆலோசகராக இருக்கிறார். காமேனியுடைய முதல் ஆலோசகர் அவர்தான். இருவரும் கூட இருக்கிறார்கள். காமேனியுடைய குடும்பமும், அவருடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய பேத்தி, 3 பேருமே இருக்கிறார்கள். எனவே காமேனிக்கு நெருக்கமான வட்டம் அனைத்துமே ஒரே இடத்திலே இருக்கிறது. 2 அறைகளுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆபரேஷன் டிடி கோஹெட் கிரீன் சிக்னல் என்ற வழியிலே உளவு அமைப்பிலிருந்து தகவல் செல்கிறது. உடனடியாக அந்த இடத்தை நோக்கியும் ஏவுகணைகள் அடுத்தடுத்து வருகின்றன. ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் வந்து கொண்டே இருக்கின்ற, இடைவெளி விட்டு வரும் அல்லவா, அப்படியெல்லாம் இல்லை, அடுத்தடுத்து ஏவுகணைகள் தாக்குகின்றன. ஒரு மயான அமைதி, ஒரு நிசப்தம், பயங்கர சத்தம், வெடிப்பு, அதன் பின் ஒரு மயான அமைதி சத்தம், ஒரே புகை மூட்டம் தான் இருக்கிறது. அந்த மாளிகை, தற்போது அந்த கமேனி வசித்து வந்த இடத்தின் பெயர் எந்த இடத்தில் என்றால் தெஹ்ரானுக்கு அருகிலே பெய்தி ரக்பரி காம்பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். அந்த மாளிகையின் பெயர் பெய்தி ரக்பரி காம்பவுண்ட், லீடர்ஷிப் ஹவுஸ் என்று அழைக்கிறார். அவர் இருந்த இடம். அந்த சமயத்தில் பல இடங்களில் இருப்பார். காமேனி இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவார் என்பதால் பல இடங்களில் இருப்பார். தற்போது பார்க்கலாம் அந்த லீடர்ஷிப் ஹவுஸ் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். கூகுள் மேப் மூலமாக நம்ம அந்த இடத்திற்கு சென்று பார்க்க போகிறோம். லீடர்ஷிப் ஹவுஸ் மிக தெளிவாக நமது தயாரிப்பாளர்கள் அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். லீடர்ஷிப் ஹவுஸ் என்று இந்த இடத்தில் தான் அவருடைய மாளிகை. அந்த மாளிகை என்றால் மீட்டிங் பாயிண்ட். பல இடங்கள் இருக்கின்றன அவர் தங்குவதற்கு. என்றால் மாறிக்கொண்டே இருப்பார். இது போன்ற அச்சம், உயிருக்கு அச்சம் இருப்பதால் அவரை எந்த நேரத்திலும் தாக்குவார்கள் என்பதால் தொடர்ந்து பல இடங்களில் மாறிக்கொண்டிருப்பார். இந்த நேரத்திலே, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில், அதாவது ஈரான் நேரப்படி 11:30 மணிக்கு அங்கே இருக்கிறார். அதுவும் அவருடைய நெருக்கமான சகாக்களுடன் இருக்கிற தகவல் கிடைத்தவுடன் நேரடியாக ஏவுகணை அடித்து நொறுக்குகின்றன. அந்த கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம், எப்படி அந்த கட்டிடத்தின் விழுந்து லீடர்ஷிப் ஹவுஸ் தரைமட்டமாகிறது. தரைமட்டமான பிறகு இது அந்த குண்டு வெடிக்கின்ற காட்சிகள். தரைமட்டமான பிறகு அந்த பில்டிங் இருந்த இடம், அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருந்தது, அந்த ஒட்டுமொத்த காம்பவுண்ட் வளாகமே எப்படி இருந்தது, காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அந்த காட்சிகளை நமது டைரக்டர் கொடுப்பார். இந்த புகை மூட்டங்கள் வானுகிற வளர்கின்றன. அதன் பின் அந்த இடமே பஸ்பமாகி தரைமட்டமாகிறது. உடனடியாக காமேனி இறந்து விட்டார் என்பதை யாரும் உறுதி செய்யவில்லை. இது போன்ற இடம் தரைமட்டமாக்கப்பட்டவுடன் அங்குள்ள இஸ்ரேல் உளவுத்துறை, அதே போன்ற அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள், அதே போன்று ஈரானிலே உள்ள இவர்களின் ஆதரவாளர்கள், கருப்பு ஆடுகள் இருப்பார்கள் அல்லவா, அந்த கருப்பு ஆடுகள் எல்லோருமே காமேனி இங்கிருக்கிறார் என்றால் காமேனியை உடனடியாக காப்பாற்றி ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தன. உடனடியாக என்றால் எப்பொழுதுமே இது போன்ற அவசர நிலை வரும்போது அவர் உடனடியாக அந்த பாதாள அறைகளுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். எனவே இந்த நேரத்திலும் இந்த தாக்குதல் ஆரம்பித்தவுடன் உடனடியாக கொண்டு செல்வார்கள் என்ற திட்டமிட்டிருந்த நிலையிலே அவர்கள் யோசிப்பதற்கு, அதான் சொல்கிறேனே, 30 நொடிகள் தான் அவகாசம் இருந்தன. இன்னொரு 30 நொடிகள் கடந்திருந்தால் நிச்சயமாக காமேனி பாதுகாப்பாக அந்த பத்திரமாக அந்த பாதாள அறைக்குள் அழைத்து சென்றிருப்பார்கள், காமேனி உயிர் பிழைத்திருப்பார். ஆனால் அந்த 30 நொடிகளுக்குள் இந்த உளவுத்துறை மிக துல்லியமாக அந்த தகவலை சொன்னதால் அந்த ஏவுகணைகள் தாக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் தரைபஸ்மமானது. அந்த கட்டிடம், அந்த சேட்டலைட் இமேஜஸ், இப்பொழுது நமக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கிடைத்தன. தரைமட்டமாக்கப்பட்ட அந்த இடங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கருகி போயிருக்கும். அந்த வெறும் தரைதான் இருக்கும். அந்த புகை வருகின்ற காட்சிகளை பார்க்கணுமா, அந்த இடமே தரைமட்டமாக வெறும் கட்டிடம், ஒரு தரைதான் இருக்கும். அந்த அளவுக்கு
காட்சிகளே நமக்கு இருக்கின்றன. அந்த புகைப்படத்தை நிச்சயமாக நமது டைரக்டர் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். இது காமேனியுடைய அவருடைய குடும்பத்தின் மகள், மருமகன், பேத்தி மற்றும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலோர் தற்போது உயிரிட நிலை. அனைவரும் போட்டு தள்ளிவிட்டார்கள். அந்த மாளிகையும் தரைமட்டமான காமேனி கதை முடிகிறது. 30 நொடிகளிலே அமெரிக்கா இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்றார்கள். இஸ்ரேலோ ஆபரேஷன் ரோரிங் லயன் என்று வைத்திருக்கிறார்கள். எனவே எப்படியோ ஒரு வகையிலே காமினியை தீர்த்து கட்டிவிட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதன் பின் ஆனால் இந்த மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஈவில் தீய சக்தி அழிந்தது என்ற வகையில் ட்ரம்ப் பேட்டி கொடுக்கிறார். இருவருக்கும் உடனடியாக இந்த தகவல் தெரிந்தவுடன் அந்த உளவுத்துறையினர் அந்த புகைப்படத்தை எடுக்கிறார். காமேனியுடைய புகைப்படத்தை பார்த்து உடனடியாக இந்த போலீசாராலும் உள்ளே சென்று அந்த இராணுவ பாதுகாப்பில் சென்று பார்க்கும்போது அவருடைய உடல் இருப்பதை பார்க்கிறார்கள். உடனடியாக ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் உடனடியாக நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் அனுப்பப்படுகிறது. இருவரும் புகைப்படத்தை பார்த்து ஓகே என்றவுடன் தான் அப்பொழுதும் இவர்தான் அவர் என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையும் இருக்கிறது. இருப்பினும் கிட்டத்தட்ட இவர்தான் என்பதை உறுதி செய்கிறார்கள் அங்குள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள். இதை அடுத்துதான் நெத்தன்யாகு அவர் இறந்திருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம் என கூறுகிறார். ட்ரம்ப் அறிவித்தே விடுகிறார், அந்த தீய சக்தியை அழித்து விட்டோம் என்ற வகையிலே ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆனால் ஈரான் ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியும் கொடுக்காமல் ஈரானுடைய அரசு தொலைக்காட்சிகள் எல்லாம் அந்த தேச பாடல்கள், மத பாடல்கள் எல்லாம் போடப்படுகின்றன. இன்று காலை தான் உறுதி செய்கிறார்கள், நேற்று இரவு தான் உறுதி செய்கிறார்கள் அவர்கள் இது போன்று காமேனி இறந்து விட்டார் என்ற வகையிலே அந்த செய்தி வாசிப்பாளர் செய்தியிலே சொல்லும்போது கதறி அழுகிறார். தங்களுடைய அபிமான தலைவன் இறந்து விட்டான் என்ற வகையிலே அவர்கள் கதறி அழுகின்ற காட்சிகள். அந்த பக்கத்தில் ஈரானுடைய அவரை காமினி என்றால் மிகப்பெரிய ஒரு பல லட்சம் மக்களுடைய அபிமான தலைவர் அவர் இறந்து விட்டார் என்ற வகையிலே, தியாகியாகிவிட்டார் என்ற வகையில் அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இது இந்த நடக்கும்போது 86 வயதாகும் காமினி கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக 1989 பதவியேற்க 37 ஆண்டுகளாக ஒரு நாட்டினுடைய அபிமான தலைவனாக இருந்து ஆட்சி புரிந்து வந்தார். அமெரிக்கா விரல் விட்டு ஆட்டினார் என்றே சொல்வார்களா, அப்படியே சொல்லலாம். அந்த வழக்கு பேச்சில் சொல்லும்போது சொல்லலாம், பேச்சு வழக்கில் இருப்பது போல அந்த 86 வயது காமேனி மிக சிறப்பாக இவர்களை எல்லாம் சமாளித்து வந்தார். கடந்த ஜூன் மாதமே இவரை கொல்வதற்காக ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற வகையிலே திட்டமிட்டு ஒரு ஆபரேஷன் நடத்தப்பட்டது. ஆனால் அதில் தோல்வி அடைந்தாலும் தற்போது ஆபரேஷன் ரோரிங் லைன் என்ற பெயரிலே அந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்துவிட்டது இஸ்ரேல். ஆனால் இந்த முறை கடந்த முறை நடந்தது போல் இருக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்க உதவியை அழைத்து இதை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது அவருடன் இறந்தவர்கள் பட்டியல் என்று பார்த்தால் அவருடைய மகள், அதே போன்று மருமகன், பேத்தி, அலி ஷம்கானி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி, அதே போன்று முகமது பக்கூர் இராணுவ தலைமை தளபதி ஆகியோரெல்லாம் இறந்துவிட்டார்கள். இந்த காலை 9:30 மணியில் நடந்து இந்த விஷயம் முடிந்த பிறகு அடுத்து என்ன நடக்கின்ற பார்த்தால் மிகப்பெரிய ஒரு மொசாட் பேரையே கேட்ட அந்த லீடர்ஷிப் ஹவுஸுக்குள் செல்வதே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த இடத்திற்குள் உள்ளே நுழைந்து கச்சிதமாக இந்த வேலையை முடித்திருக்கிறார்கள். அந்த கடைசி இடத்திலே அவர் என்ன பேசுவதற்காக திட்டமிட்டார் இருந்தார். அந்த தகவலும் தற்போது ஈரானிய ஊடகங்களில் பேசப்படுகிறது. காமேனி கடைசி நிமிடத்திலே என்ன பேச வைத்திருந்தார் என்றால், இந்த அமெரிக்கா தாக்குதல் நம்ம செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தற்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே யுத்தம் மூலம் நிலை இருப்பதால், அங்கு எல்லோருடைய கவனம் இருப்பதால் தற்போது நம்முடைய பாதுகாப்பு அரண்களை பலப்படுத்துவது, அதே போன்று யுரேனிய செறிவூட்டல் அதிகரித்து அணு உலைகளுக்கு தயாரிப்பது, சீனா ரஷ்யாவுடன் பேச வேண்டும், இன்று மாலை சீன ரஷ்ய அதிபர்களுடன் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றெல்லாம் அவர் தன்னுடைய அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களும் அவருக்கு அந்த அறிவுரையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பேசலாம், இப்படி பேசலாம் என்று இதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரே நேரத்திலே அனைவரும் இருக்கிறார்கள். ஆபரேஷன் டார்கெட் டெஹரான், ஆபரேஷன் டிடி என்ற வகையிலே அந்த எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் கதையை முடிக்கும் வகையிலே அந்த ஏவுகணையை அடுத்தடுத்து தாக்கி ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறார்கள். எனவே இதுதான் அந்த கடைசி நிமிடங்களில் அவர் பேச நினைத்தது. ஆனால் அந்த 30 நொடிகள் சற்று தாமதித்திருந்தால் அவரை உடனடியாக இந்த ஏவுகணையில் தாக்க ஆரம்பித்து விட்டன என்ற தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த பாதாள அறைக்கு அவரை அழைத்து சென்றிருப்பார்கள். ஆனால் அந்த தகவல் 30 நொடிகளுக்குள்ளாக அந்த முடிவு எடுக்கப்பட்டதால் உடனடியாக அந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி முடிக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திற்கும் பின்னால் இருந்து
ஆட்டுவித்து செயல்வித்து மிக சிறப்பாக அதை திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தி காட்டியது யார் என்றால் மொசாத். மொசாத் என்றாலே பலருக்கு தெரிந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிந்த, சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். மொசாத், MOSSAD. மொசாத் என்றால் நம்ம ஊரிலே ரா என்று அழைப்பார்கள், ரிசர்ச் அனாலிசிஸ் விங். அதே போன்று FBI என்று அங்கே கூறுவார்கள் அமெரிக்காவில். ஒவ்வொரு நாட்டுக்கும் உளவு ஏஜென்சி ஒன்று இருக்கும். அதுபோன்று இஸ்ரேல் நாட்டோட ஏஜென்சி, உளவு ஏஜென்சியின் பெயர் தான் மொசாத். மொசாத் என்றால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ், அதாவது உளவு தகவல் சேகரிப்பது. அதே போன்று நுண்ணறிவு தகவல் மட்டுமல்ல, சிறப்பு ஆபரேஷன், இது போன்ற சிறப்பு, இது ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன், இது போன்ற சிறப்பு, அதாவது ஒரு இலக்கை குறிவைத்து அவர்களை அழிப்பது, அதுதான் ஸ்பெஷல் ஆபரேஷனாக செய்வார்கள். இதற்காகவே ஒரு பயிற்சி அமைத்து அவர்கள் அந்த மொசாத் அமைப்பிலே மிக கிட்டத்தட்ட 7000 பேர் பணிபுரிகிறார்கள். இந்த மொசாத் அமைப்பு இஸ்ரேலின் மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த மொசாத். இந்த மொசாத் மூலமாக இன்று நேற்றல்ல, 1949 இந்த மொசாத் உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் ஒரு சிறு நாடு, அதை சுற்றி மற்ற நாடுகள் இருக்கின்றன, மற்ற நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள். எனவே அந்த நாடுகளுக்கு இடையே பலகாலமாக பல சர்ச்சைகள் இருந்து வருகின்றன. அனைத்து சர்ச்சைகளிலிருந்தும் இஸ்ரேலை கட்டுக்கோப்பாக காப்பாற்றுகின்ற அமைப்புகள், இராணுவம் போன்றவை இருந்தாலும் இந்த உளவு அமைப்பான மொசாடின் செயல் என்பது அளவிட முடியாத அளவுக்கு மிக பாராட்டக்கூடிய அளவிலே இருந்திருக்கிறது. என்றால் பலமுறை இப்போது இஸ்ரேலை நோக்கி ஒருவர் குறிவைக்கிறார் என்றால் அவரை குறிவைத்து மொசாட் அமைப்பு செயல்பட்டு அவரை அழித்து விடுவார்கள். இது இன்டர்நெட்டில் 1949 ஆரம்பித்து இன்று வரை அயத்தொல்லா அலி காமேனி வரை தொடர்ந்திருக்கிறது. மிக தெளிவாக திட்டமிட்டு ஒருவர் செய்கிறார் என்றால் அவரை கூடயே இருப்பார்கள். அவர்களுடைய ஆபரேஷன் என்பதே ஒரு வித்தியாசமான பாணி. அவர்கள் தரப்பிலே பலர் இருப்பார்கள். ஆனால் இப்போ ஒரு இடத்தை குறிவைக்க, ஏ என்ற இடத்தை குறிவைக்கிறார் என்றால் அந்த ஏ இடத்திலே பணிபுரிகின்ற அவர்களுடன் அருகில் உள்ள பலரை, கருப்பாடுகளை எல்லாம் விலைக்கு வாங்குவார்கள். அது முதற்கட்டம். அதன் பின் அந்த இராணுவத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடன் இருப்பார்கள். அவருடன் இவர்களும் சேர்ந்து பணிபுரிவார்கள், ஒன்றாகவே இருப்பார்கள். இவர்கள் ஈரானியர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பு. அந்த உளவு அமைப்பு செயல்களால் பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் அங்கு FBI-யுடன் சேர்ந்தும் இவர்கள் பலமுறை செயல்பட்டிருக்கிறார்கள். மொசாதும் FBI-யும் இணைந்து பல ஆபரேஷன்ஸ்களை சர்வதேச அளவிலே செய்திருக்கிறார்கள். அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி செய்வோம் என்பார்கள் அல்லவா, அது போன்று இந்த கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமில்லாமல் செய்யக்கூடிய வேலையை இந்த உளவு அமைப்பான மொசாத் பல முறை செய்திருக்கிறது, பல நாடுகளில் செய்திருக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், மேற்காசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவில் சில நாடுகள் போன்ற இடங்கள்லாம் மிக தெளிவாக இவர்கள் அந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள். இதில் கூட நீங்கள் ஆபரேஷன் கடந்த ஜூன் மாதம் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரிலே காமேனியை கொலை செய்வதற்காக தான் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது. ஆனால் அதிலே தோல்வியடைந்தார்கள். அந்த தோல்வியிலே பாடம் கற்றுக்கொண்ட மொசாத் அமைப்பு இந்த முறை அமெரிக்க உளவுத்துறையான FBI-யுடன் சேர்ந்து அவர்கள் ஆபரேஷன் அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியுடன் சேர்ந்து இவர்கள் இந்த ஆபரேஷன் சேர்த்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு அந்த மொசாட் உளவு அமைப்பானது அந்த காமேனியை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த மொசாத் அமைப்பு என்பது ஒரு 7000 பேர், அதாவது மாறிக்கொண்டே இருப்பார்கள். தற்போதைக்கு அங்கு 7000 பேர் பணிபுரிகிறார்கள். அந்த 7000 பேரிலே ஒரு 100 பேரை தான் நம்மால் அடையாளம் சொல்ல முடியும். மற்றபடி நம்ம அருகிலே ஒருத்தர் இருப்பார், அவர் மொசாட் அமைப்புக்கு பணியாற்றி நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பணியாற்றுகின்ற உளவு துறையினர் மொசாட் அமைப்பில் இருக்கிறார்கள். உலகின் மிக சிறந்த உளவு அமைப்புகள் என்றால் உடனடியாக மொசாட் என்ற பெயர் அனைத்து நாடுகளிலும் உச்சரிக்கப்படும். இந்தியாவையும் சேர்த்து சொல்கிறேன். இந்தியாவுடைய ராவுடன் மொசாட் இணைந்தும் பல ஆபரேஷன்களை செய்திருக்கிறது என்றும் கூறுவார்கள். ஆனால் இவை அனைத்துமே கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், அதாவது வெளியே சொல்ல முடியாத தகவல்கள் என்று கூறுவார். கிளாசிஃபைட் என்றால் தற்போது நாம் சொன்னால் கூட நம் மீது வழக்கு பதிவு செய்வார்கள். அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. என்றால் இதெல்லாம் மறைக்கப்பட வேண்டிய, வெளியே சொல்ல முடியாத விடயங்களாக கருதப்படும். அதனால் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் என்று கூறுவார்கள். ஆங்கில திரைப்படங்கள் பார்க்கும்போது சொல்ல கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், அது போன்றுதான் இவை. எனவே இந்த மொசாத் அமைப்பின் மூலமாகத்தான் இந்த படுகொலை, காமேனியின் கொலை திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல நிச்சயமாக காமேனி அங்கு இருப்பார் என்று தெரிந்திருக்கும், ஏவுகணையை தாக்கியிருப்பார். ஆனால் அவருடைய ஏவுகணைகளுக்கும் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும், ஈரான் உளவு அமைப்பும் கண்டுபிடித்திருவார் ஏவுகணை தாக்கப் போகிறார் என்று படுஜாக்கிரதையாக அவளை காப்பாற்றியிருப்பார்கள். ஆனால் அந்த 30 வெயிட் பண்ணி அந்த 30 நொடிகளில் முடிவெடுக்கும் வகையில் அவர்களுக்கு செய்தி அனுப்பி உடனடியாக அந்த
காமினியை கொலை செய்வதற்கு உரிய ஆயுதங்களை அனுப்புகிறார்கள். ஏவுகணை பறந்து வந்து தாக்கி முற்றிலுமாக அழித்து விடுகின்றன. அது மட்டுமல்ல, ஒரு பக்கத்திலே காமினி திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார், அந்த அழிக்கப்படுகிறார். மற்றொரு பக்கத்திலே டெலகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலே மொசாத் அமைப்பின் மூலமாகவே ஈரான் மக்களே புரட்சி செய்யுங்கள், அரசை கைப்பற்றுங்கள், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன. இவையெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு மிக தெளிவாக அந்த ஈரான் அரசியல ரெஜிம் சேஞ்ச் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரானில் தற்போது அடுத்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, இது அடுத்தடுத்த நாட்கள் செல்லும். ஆனால் அமெரிக்காவுடைய மைய இலக்கு காமேனி கொலை செய்யப்பட வேண்டும், இஸ்ரேலுடைய மைய இலக்கும் காமேனி கொலை செய்யப்பட வேண்டும். தற்போது அது நடந்துவிட்டது. தற்பொழுது மிக தெளிவாக இவர்கள் ஈரான் மட்டும்தான் பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருந்தார்கள். வளைகுடா நாடுகளிலே அமெரிக்க ஆளுமைக்கு இல்லாத நாடுகள் என்று பார்த்தால், நட்பு ஆளுமையில் இல்லாத நாடுகள் என்று பார்த்தால் ஈரான் மட்டும்தான். தற்போது அவர்களும் பணிந்து விட்டார்கள். எனவே மிக தெளிவாக இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில் அமெரிக்கா வெற்றி, ஆபரேஷன் ரோரிங் லைனிலே இஸ்ரேல் வெற்றி. ஆனால் ஈரானிலே தற்போது படுமோசமான ஒரு நிலை இருக்கிறது. என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும் என தெரியாத அளவுக்கு பதற்றம் காணப்படுகிறது. தற்போது அதிகாரத்தில் யார் இருப்பார்கள், அடுத்தடுத்த அதிகாரில் இருப்பார் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் ஒரு பதற்றமான சூழல். மீண்டும் உள்ளே அமெரிக்கா வந்து என்ன செய்யப்படும், புதிய ஆட்சியாளர்களை கொண்டு வருவார்களா, பஹ்லவி என்ற பழைய இளவரசர் இருக்கிற அவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்களா என்று பல கேள்விகள் வந்திருக்கின்றன. எனவே அடுத்து என்ன நடக்கும் தெரியல. ஆனால் மொசாத் அமைப்பு என்பது சாதாரண அமைப்பல்ல. பக்கா ஸ்கெட்ச் போட்டு 30 நொடிகளில் முடிவு செய்து இங்குதான் காமேனி இருக்கிறார், குடும்பத்துடன் இருக்கிறார், அவருடைய முக்கிய அதிகாரி உள்ளே இருக்கிறார் என்று தெரிந்து அனைவரையும் 3-4 ஏவுகணைகளிலே முடித்து விடுகிறார்கள். மிக தெளிவாக அந்த லீடர்ஷிப் ஹவுஸை நெருங்க முடியாத அளவுக்கு இருந்த காமேனியை மிக தெளிவாக திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். என்றால் எந்த அளவுக்கு அந்த மொசாத் அமைப்பு, அந்த மொசாத் என்றாலே கோட்டையை அதிரும் என்பார்கள். காமேனியின் கோட்டை என்பது இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை என்பார்கள். காற்று கூட போக முடியாத அளவுக்கு அந்த பாதாள அறைகள் இருக்கின்றன. கடந்த முறையே இதை முயற்சி செய்தார்கள், அப்பொழுது முடியவில்லை, அப்போது மொசாத் தோற்றது. மிக தெளிவாக இந்த செய்திக்கு இந்த தகவல் வருகிறது. அடுத்த 2-3 நொடிகளுக்குள்ளாக அவருடைய பாதுகாவலர்கள் அவரை காமேனியை படுஜாக்கிரதையாக அந்த பாதாள அறைக்குள் கொண்டு சென்று எங்கிருக்க என்று தெரியாமல் எல்லா அவருடைய தொடர்புகள் அனைத்தையும் கட் செய்து விடுகிறார். ஆனால் இந்த முறை அவர்கள் அதாவது சுதாரிப்பதற்கு முன்பே அந்த 30 நொடிகளுக்குள் முடிவு செய்து முடித்து விடுங்கள் என்கிறார்கள். ஏவுகணைகள் பறக்கின்றன. சரியான துல்லியமாக இலக்கை நோக்கி ஏவுகணை வீசி கதையை முடிக்கிறார்கள். எனவே இந்த மொசாத் அமைப்பினுடைய மிக தெளிவான பக்கா ஸ்கெட்ச் என்பார்களே, அந்த ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். எனவே தற்போது அந்த கடைசி நிமிடங்கள் கூட தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ரஷ்யாவுடன் சீனாவுடனும் பேச வேண்டும், அதாவது பாதுகாப்பு அரண்களை தீவிரப்படுத்துங்கள், ஏவுகணை உற்பத்தியை அதிகப்படுத்துங்கள், நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே தன்னுடைய சகாக்களுடன் அவர் பேசி கொண்டிருந்ததான் கூறப்படுகிறது. அந்த நிலையில் அவர் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த படுகொலையுடன் ஈரானுடைய சகாப்தம் முடிந்தால், ஈராக் போன்று சதாம் ஹுசேன் முடிந்தது, ஈராக் முடிந்தது. அதுபோன்று தற்போது வெனிசுலாவின் நிலைமை நமக்கு தெரியும், மார்க்கோஸ் முடிந்து விட்டது. எனவே தற்போது இந்த ஈரானினுடைய நிலையும் மாறி விடுமா, என்ன நடக்கும் என்பது அடுத்தடுத்த தினங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த ஆபரேஷன் மிக மிக ரகசியமாக திட்டமிடப்பட்டு துல்லியமாக மொசாத் என்ற உளவு அமைப்பின் மூலமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சிறப்பாக சாதித்திருக்கின்றன. ஆனால் இந்த சாதனை அவர்கள் சாதனை என்று கூறுகிறார்கள், தீய சக்தியை அழித்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மறுபக்கத்திலே ஈரானிகள் கொதித்து போயிருக்கிறார்கள், பெரும்பாலான ஈரானிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் என தெரியவில்லை. எது எப்படி இருப்பினும் அந்த கடைசி நிமிடங்கள் குறித்தும் மொசாத் அமைப்பு குறித்தும் உங்களுக்கு ஒரு எளிய விளக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்து அதை தற்போது இந்த சிறப்பு நேரத்தில் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.